அனைவருக்கும் வணக்கம். Question number 87. Which of the following questions cannot be categorized under the type weak question? Cannot be categorized. Weak questionல வராத கேள்வி கேட்குறாங்க. cannot be categorizedனா அதான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த கேள்விக்கு வந்து நான் வீக் கொஸ்டின்னே ஒரு மெட்டீரியல் கொடுத்துருந்தேன். அன்சீன் பேசேஜில் வீக் கொஸ்டின்ஸ்னா எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு கம்ப்ளீட் நோட்ஸ் கொடுத்துருந்தேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வீக் கொஸ்டினா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். வீக் கொஸ்டின் என்ன? require only direct retrieval of information without any thinking, are too vague or general making them ineffective, lack depth analytical demand, can be answered in one or two words, have yes or no answers without explanation. அதாவது என்னன்னா அந்த கேள்விக்கு வந்து டைரக்டா பதில் சொல்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுங்கிற மாதிரி அந்த மாதிரி பதில் இருக்க கேள்வி வந்து வீக் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கும். இன்எஃபெக்டிவ் கொஸ்டின்ஸ், திங்க் பண்ணுறதுக்கு வேலையே இருக்காது, ஒரு பெருசாகவே இருக்காது, சின்ன ஆன்சராக தான் இருக்கும், அது வீக் கொஸ்டின். லேக் டெப்த், யோசிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான யோசனை தான், அனாலிட்டிக்கல் டிமாண்ட் இருக்காது, யோசிக்க தேவையில்ல, சிம்பிள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், 1 or 2 வேர்ட்ஸில், அப்படின்னு தான் அது வீக் கொஸ்டின்ஸ். ஆமாம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அது வீக் கொஸ்டின்ஸ். இதுதான் வீக் கொஸ்டின்ஸோட நேச்சர். ஓகேவா? அதுக்கு டைரக்டாக நான் எல்லாமே கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு இதுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் வேக் ஆர் அன்கிளியர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ எல்லாமே கொடுத்துருக்கேன். லிஸ்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸு, இதில் என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்கோ, வீக் கொஸ்டின் எதெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ கன்க்ளூஷன் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் படிச்சே இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மெட்டீரியலை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி, ஆர் யூ ஷுவர் யூ ஆர் ஓகே? நீங்கள் வந்து ஷுவராக சொல்கிறீங்களா, நீங்கள் நல்லா ஓகே தானே அப்படிங்கிறது வந்து ஆமாம் இல்லை அப்படிங்கிற பதிலில் முடிச்சிருது. அதுவும் என்னது? வீக் கொஸ்டின் தான். அடுத்த, வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் வீக்னஸ்? வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் வீக்னஸ்? இதுக்கு எஸ்ஆர் நோல சொல்ல முடியுமா? வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் வீக்னஸ் அப்படின்னா இதுக்கு கண்டிப்பா ஒரு வார்த்தை 2 வார்த்தைக்கு அப்பாற்பட்டு தான் இதை பேசியே ஆகணும். ஓகேவா? இது ஒரு இதில் இருக்கும். எவர் ஹேட் ஏ க்ரஷ்? உங்களுக்கு க்ரஷ் இருந்துச்சா அப்படின்னு கேட்கறது ஆமா இல்லை, அப்போ இதுவும் வீக் கொஸ்டின்ஸ் தான். டஸ் ஷி ஹாவ் அ குவாலிஃபைங் டிகிரி ஃபார் திஸ் ஜாப்? அவள் வந்து குவாலிஃபை ஆயிருந்தாள் அந்த வேலைக்கு, ஆமா இல்லை, ஸோ இதுவும் இல்லை. ஹவ் வில் யூ ரீபே யுவர் லோன் வித்தவுட் ஏ ஜாப்? ஓகே, ஹவ் வில் யூ ரீபே யுவர் லோன் வித்தவுட் ஏ ஜாப்? நீ வந்து ஜாப் இல்லாமல் எப்படி லோனை பண்ணுவ அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு கதை எழுதி ஆகணும் இல்லையா? அப்போ ரெண்டாவது கேள்வியும், அதாவது ரெண்டாவது ஆப்ஷனும் அஞ்சாவது ஆப்ஷனும் தான் எக்ஸாக்டா வீக் கொஸ்டின் கிடையாது. அப்போ இது கொடுத்துருக்க ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் பி. பி இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமா, இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து ஆமா இல்லைங்கிறத பற்றி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆர் யூ ஷுர் யூ ஆர் ஓகே, ஆமா இல்லை, அவ்வளோதான். எவர் ஹேட் ஏ க்ரஷ் இருக்கு, இல்லை. குவாலிஃபை ஆயிருந்துச்சா, ஆகலையா, இல்லை, முடிஞ்சு போச்சு. ஹவ் வில் யூ ரீபே யுவர் லோன் வித்வுட் ஜாப்பும் வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் வீக்னஸும் என்ன சார் WH ஃபார்மெட் கொஸ்டின்ல இருக்கு. அப்போ அது ஒரு சின்ன க்ளூ நமக்கு. அது என்னது? இப்போ வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் வீக்னஸ் அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யணும்? அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். ஒரே வார்த்தையில் எப்படி பிக்கஸ்ட் வீக்னஸ் சொல்லுவோம்? முடியாது இல்லையா? ஸோ அப்போ அது ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிள். ஸோ இதுக்கு இப்போ ஆப்ஷன் வந்து 2, 5 தான் ஆன்சர். பி ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதை தான் தெளிவாக வீக் கொஸ்டின்ஸில் நான் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இது ரொம்ப என்ன செய்யணும்? தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுவும் சிலபஸ்க்குள்ளே தான் வந்திருக்கு. நம்ம மெட்டீரியலை பார்த்து தான் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வீக் கொஸ்டினா என்னங்கிற ஐடியா இருக்கணும் நமக்கு. ஸ்ட்ராங் கொஸ்டினா என்ன, வீக் கொஸ்டினா என்ன அப்படிங்கிறது. அதை என்னோட மெட்டீரியலை பார்த்தோன்னா தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.